நேற்று சட்டசபையில் உனிஸ் உனிஸ்னா யார்? இந்த உதயநிதி ஸ்டாலின். இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? எப்போ பார்த்தாலும் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும், சனாதனம் அழிக்கப்பட வேண்டும். இதை அழிச்சிடுங்க. அது பின்னாடி பேச்சு. சனாதனத்தை அழிக்கிறது, அழிக்காமல் போகிறது பின்னாடி பேச்சு. சனாதனத்தை அழிக்கிறேன்னு சொல்லி தான் சங்கூதி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களே. சென்னையில் மட்டுமே 16 எம்எல்ஏல 14 எம்எல்ஏ தோற்று போயிட்டீங்களே. உங்கள் அப்பா கூட தோற்று போன அப்படியே போதாதா? இது இப்போ கூட தெரியாத உனக்கு சனாதனத்தோட வலிமை என்னான்னு? இன்னுமா அந்த சனாதனத்தை போய் 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 இது பண்ணிருப்ப நீ? சனாதனத்தை ஒழிக்கிறதால உனக்கு என்ன லாபம் சொல்ல பார்க்கலாம்? நீ வந்து கிறிஸ்டியன். நீ என்ன சொல்கிற? ஒரு கிறிஸ்தவன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அப்போ கிறிஸ்தவனாக இருந்துட்டு போ. ஆனால் எந்த ஒரு இந்துவாவது நான் முஸ்லீம் மதத்தை அழிப்பேன், நான் கிறிஸ்தவத்தை அழிப்பேன் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? எவனும் சொல்கிறது இல்லையே. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க? சனாதனத்தை ஒழிக்க இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னு வை, அந்த ஆண்டவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உனக்கு உண்டான தண்டனை கொடுத்தே கொடுக்குவான். சனாதனத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல் சனாதனன்னு என்னன்னு தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு. உங்கள் ஆட்சியில் இப்போ 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி திருடினீங்களே, அந்த 5 லட்சம் கோடிக்கு என்ன கடன் எதனால் பண்ணீங்க? எப்படி ஜனங்களை செலவழிச்சிங்க? அது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதை பற்றி பேசுங்கடானா எடுத்து உடனே சனாதன மொழிக இது மட்டும்தான் தெரியுமா? நீ என்ன இப்போ உன் ஆட்சியில் இப்போ நீ 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்த, துணை முதல்வர் இருந்த, நீ என்ன சாதனை செஞ்சுருக்க? அதை மக்களுக்கு காட்டு. அப்படி நீங்கள் மக்களுக்கு காட்டுந்தா ஒரு வீட்டு பின்னாடியும் போய்ட்டு ஒரு வீட்டு முன்னாடியும் போய்ட்டு 500 கொடுக்குறோம் 1000 கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீ நல்லாட்சி கொடுத்துருந்தா நீ காசை வாங்காமல் உனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே ஜனங்க. எடுத்துடனே சனாதனத்தை ஒழிக்கணும். உன்னை நம்பி உன் கட்சிக்காரனும் ஒழிஞ்சு போனா, உனக்கு ஓட்டு போட்டவனும் ஒழிஞ்சு போனான். இது மட்டும்தான் நீ செஞ்ச சாதனை. இதை வந்து திருத்திக்கணும். இதை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நீதிபதிங்க. இதுக்கு வந்து உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த சனாதனங்கிறது உனக்கு என்ன பண்ணுது? ஏன் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிற? சனாதனன்னு என்ன தெரிஞ்சுக்க. நீ சனாதனத்தை ஒழிக்கணும், உன்னை அதே மாதிரி கிறிஸ்தவத்தை ஒழிக்கிறேன், இஸ்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உனக்கு என்ன வேலை அதை மட்டும் செய். அரசியலுக்கு வந்திருக்கிறியா? ஜனங்களுக்கு நல்லது பண்ணு. 5 லட்சம் கோடி திருடி இருக்கிறியே, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. நீங்கள் எதுக்காக வாங்கினீங்க? மக்கள் என்ன வளர்ச்சி காண்டாங்க? போன 5 வருஷத்தில் எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாங்க. போன 10 வருஷத்தில் எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஆட்சியில் செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ஆட்சியில் என்ன சாதனைன்னு சந்திச்சு இருக்குது. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடுது. பெண்கள் பாதுகாப்புலேருந்து பிடிச்சி, இந்த குழந்தைகள் பாதுகாப்புலேருந்து பிடிச்சி, அந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்கள்லேருந்து பிடிச்சி எல்லாருக்குமே கஷ்டம்தான் உங்களால். நீ என்ன பண்ணு? நல்லது பண்ணா. நீ அப்படி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் உங்கள் அம்மா வந்து கோயிலில் ஏறி இறங்குறாங்களே, அந்த அம்மா கிட்டே போய் சொல்லு, சனாதனத்தை ஒழிக்கணுமா, நீ கோயிலுக்கு போகாதம்மான்னு சொல்லு. அதுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன் சின்னதாக. ஒருத்தன் போய் கேட்டானா கடவுள்கிட்ட, சாமி எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல, என்னை எப்படியாவது சாக்கடிச்சிரு சாமின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த சாமி சொல்லிச்சான், டே தம்பி, உங்கள் அம்மா வந்து தினமும் வந்து என் மகனை நல்லா வச்சுக்க, என் பையனை நல்லா காப்பாற்றுன்னு சொல்லி என்னை வேண்டுறா. உங்கள் அம்மா வேண்டுறதை போய் முதல்ல நிப்பாட்டு. உங்கள் அம்மா என்கிட்ட வேண்டதை நிப்பாட்டிட்டா நீ கேட்டதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சான். அது மாதிரி உங்கள் அம்மா செஞ்ச புண்ணியத்தால், உங்கள் அம்மாவுடைய பக்தியால் தான் நீ ஜெயிச்ச. அந்த அம்மா உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு கேட்கும்போது ஸ்டாலின் ஜெயிக்கணும்னு சொல்லி மறந்துட்டு இருப்பார். அதனால தான் அவர் தோற்று போனார், நீ ஜெயிச்சிட்ட. ஆனால் இது வந்து எப்பயுமே இருக்காது. சனாதனத்தை பற்றி பேச கூட நீ யோசிக்கணும். அது மாதிரி நிலமை உனக்கு வரும். இனிமேல் எவனோ தமிழ்நாட்டில் சனாதனத்தை பற்றி பேசுனா என்ன நடக்கும்னு அந்த ஆண்டவனே நேரடியாக வந்து காட்டுவான். அந்த காலம் கூடிய சீக்கிரமாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்க. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். எவன் தப்பு பண்ணாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் ஆண்டவன் கொடுப்பான்.